வெல்கம் டு ஆல்நட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஐஎன்எம், அதாவது இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் டாபிக் வைஸாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து டோட்டலாக 500 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 250 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 250 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து 2016 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க கொஸ்டின்ஸ் வந்து இந்திய இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 251வது வினா பார்க்கலாம். பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரவீந்திரநாத் தாகூர். சத்யசோதக் சமாஜ், அதாவது உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜோதிபா பூலே. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமகிருஷ்ணா இயக்கம், ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ ராமகிருஷ்ணா இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து விவேகானந்தர். ஸோ இதுதான் தவறான இணை. ராமகிருஷ்ண மடம் என்பது டேஷ் என்பவரின் குரு 1886 இறந்த பின் அமைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரின் குரு வந்து ராமகிருஷ்ணர். ஸோ அவர் இறந்த பிறகு 1886 சுவாமி விவேகானந்தர் அமைக்கப்பட்டது தான் ராமகிருஷ்ணா மடம். கருத்து: மாப்பிள்ளா சமூகத்தினர் கொரில்லா போரை கையில் எடுத்து கொண்டனர். ஆட்சியாளர்களுக்கும் அருகாமையில் இருந்த இந்துக்களுக்கும் தாங்கொனா வகையில் கொடூரமாக கொடுமை செய்தனர். காரணம்: சுத்தி இயக்கம் ஸ்ரத்தானந்தா தலைமையில் இந்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கருத்தும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கருத்தை விளக்குவதாக அமையவில்லை. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரம்மஞான சபை, நியூயார்க், அமெரிக்கா. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இவரது ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி, வில்லியம் பெண்டிங் பிரபு. பொறுத்துக: சத்யசோதக் சமாஜம், அலிகார் இயக்கம், நிரங்காரி இயக்கம், நாம்தாரி இயக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 1, 2, 4. பொறுத்துக்க: சத்யசோத சமாஜம், ஜீவகாருண்யம், தர்ம பரிபாலனம், இந்து புயல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3. விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிபி 1898. சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விவேகானந்தர். ராம் மோகன் ராய்
உபனிஷத்தின் வழிக்கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனைவாதத்தை ஏற்றுக்கொண்டார். சமூக சீர்திருத்தவாதிகள் பெண்ணடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்கு பாடுபட்டனர். 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறு. ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய். அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சர் சையது அகமது கான். இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்யார்த்த பிரகாசம். பிரம்ம சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய். பொறுத்துக்க நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், நியூ இந்தியா, சூரிய ஒளி மூலம் மின்சாரம். ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவேந்திரநாத் தாகூர். பொறுத்துக பிரார்த்தனா சமாஜம், ஆரிய சமாஜம், தேவ சமாஜம், பிரம்ம சமாஜம். ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 1, 4. கீழ்காண்பவற்றினை சரியாக பொறுத்துக. ஆத்மீய சபா, தர்ம சபா, சர்வன்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி, சேவா சமிதி. ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 4, 2, 3. இந்து தர்ம பரிவர்த்தனி சபை என்னும் அமைப்பு யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி மதன் மோகன் மாளவியா, 1906ஆம் ஆண்டு. 1876ஆம் ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கேசப் சந்திர சென். சமுதாய சீர்திருத்தவாதிகள் 18ஆம் நூற்றாண்டின் முதல் அரை நூற்றாண்டு காலத்தில் ஏன் அதை ஒரு இயக்கமாக உருவாக்க தவறிவிட்டனர்? சமுதாய நிலை தகுந்தாற்போல் இல்லை, அவர்களுக்கு வேற எந்த பிரிவினரும் ஆதரவளிக்கவில்லை, அவர்கள் சிலை வழிபாட்டை எதிர்த்தனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டும். வேத காலத்திற்கு திரும்புங்கள் என்ற முழக்கத்தை முழங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தயானந்தா. பொறுத்துக்க இடம் மற்றும் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள்: டெல்லி, மத்திய இந்தியா, லக்னோ, கான்பூர்.
ஆன்சர் ஆப்ஷன் பி 4312. பண்டித ஈஸ்வர சந்திரருக்கு வித்யாசாகர் என்ற பட்டம் எந்த பணிக்காக அவருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வியை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள். தவறான இணையை அடையாளம் காண்க. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் 1828, இளம் வங்காள இயக்கம் ராஜாராம் மோகன் ராய் 1828, ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875, பிரார்த்தன சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் 1888. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 மட்டும். சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி. ராஸ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? ஆன்சர் ஆப்ஷன் டி பார்சி இயக்கம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? ஸோ இது ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய். பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சூஃபி அம்பா பிரசாத். சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய். கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் BR அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயோத்திதாச பண்டிதர். நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டும் என கூறியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய். அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அத்வைதானந்த சபா. ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிபாலன இயக்கம் எந்த விஷயங்களை முன்னெடுத்தது? கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல், பொது பள்ளிகளில் அனுமதி, அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்படுதல், கோவில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4. பொறுத்துக. சமூக சீர்திருத்தம் மற்றும் சீர்திருத்தவாதிகள், உடன்கட்டை முறை ஒழிப்பு, தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம், விதவை மறுமண சட்டம், தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. 1887 தேவ சமாஜத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிவநாராயண அக்னிஹோத்திரி. மறுமலர்ச்சி இயக்கம் எதனை முன் நடத்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமூக மறுசீரமைப்பு. கல்கத்தாவில் உள்ள இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி டேவிட். ராஜாராம் மோகன் ராயுடன் இணைந்து டேவிட் ஹோர் என்பவர் கல்கத்தாவில் இருக்கிற இந்து பள்ளியை நிறுவினார்.
மூலசங்கரர் பிற்காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி. இந்திய தேசியத்தை பண்பாடு சமய நடவடிக்கைகளோடு இணைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராதா குமுத் முகர்ஜி. பிரம்ம சமாஜத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் டி அது பிற சமயங்களின் போதனைகளை உள்ளடக்கவில்லை. விதவை மறுமணம் எந்த ஆண்டு சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1856. தேவேந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய அமைப்பின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி தத்வபோதினி சபா. இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம்? ஆன்சர் ஆப்ஷன் சி அமிர்தசரஸ். நெக்ஸ்ட் டாபிக் தேசியத்தின் எழுச்சி காந்திக்கு முந்தைய காலகட்டம், அதாவது 1885 1919 வரை நடைபெற்ற நிகழ்வுகள். ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமிர்தசரஸ். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர். ஜப்பானில் இந்திய சுதந்திர சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஸ் பிகாரி போஸ். நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி கல்கத்தா. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருமதி அன்னி பெசன்ட். தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை தேர்வு செய்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் 1964, அகாலி தளம் 1944, சுதந்திர கட்சி 1959. ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மட்டும். இந்திய வறுமையும் இந்தியாவில் முறையற்ற ஆங்கில ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. சுயராட்சிய கட்சியின் அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர்கள்? மோதிலால் நேரு, சர்தார் பட்டேல், மகாத்மா காந்தி. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மட்டும். பின்வருவனவற்றுள் எந்த காலகட்டம் தீவிரவாதத்தின் எழுச்சியோடு தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1905 முதல் 1920 வரை. வங்க பிரிவினையை ரத்து செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹார்டிங் பிரபு. கீழ்கண்ட சங்கங்களுக்கிடையே காணப்படும் சிறப்பம்சம் என்ன? பிரிட்டிஷ் இந்திய சங்கம், பூனா சார்வஜனிக் சபை மற்றும்
இந்திய லீக். ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய தேசிய காங்கிரசின் முன்னோடிகள். கீழ்கண்டவர்களில் யார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வைசிராய் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர் சங்கரன் நாயர். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி WC பானர்ஜி. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தப்படவில்லை? இந்தியன் மிரர், DN தாகூர், வந்தே மாதரம், மேடம் காமா, ட்ரைபியூன், DS மஜூம்தார், பாம்பே ஹெரால்ட், JA ஹிக்கி. ஆன்சர் ஆப்ஷன் டி மட்டும் சரி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 72 உறுப்பினர்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறானவற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. சூரத் பிளவு, முஸ்லிம் லீக் தோற்றம், வங்க பிரிவினை, வங்காளத்தின் மறு இணைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி 3214. கேசரி என்ற செய்தித்தாளை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர். கீழ் காண்பவைகளை காலமுறைப்படி வரிசைப்படுத்து. வங்காள பிரிவினை, ரவுலட் சட்டம், முஸ்லிம் லீக்கின் தோற்றம், வங்காள பிரிவினையை ரத்து செய்தல். ஆன்சர் ஆப்ஷன் பி 1342. இந்திய சமூக சேவகர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோபால கிருஷ்ண கோகலே. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாம்பே. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் யாருடைய முழக்கம்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாலகங்காதர திலகர். அட்டவணை 1 மற்றும் 2 பொருத்துக. மதன் மோகன் மாளவியா, AO ஹியூம், அன்னி பெசன்ட், சுபாஷ் சந்திர போஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி 3421. இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர்களை காலவரிசையில் வரிசைப்படுத்து. ஜார்ஜ் யூலி, வில்லியம் வெட்டர்பன், தாதாபாய் நவ்ரோஜி, சையத் பத்ருதீன் தியாப்ஜி. ஆன்சர் ஆப்ஷன் பி 3412.
கீழ்க்கண்ட தேசிய தலைவர்களை பத்திரிகைகளுடன் பொருத்துக. கோபாலகிருஷ்ண கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, பாலகங்காதர திலகர், லாலா லஜ்பதி ராய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4321. பின்வரும் நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக. சௌரி சௌரா நிகழ்ச்சி, மிண்டோ மார்லி சீர்திருத்தம், தண்டி பயணம், வங்க பிரிவினை நீக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி 2413. பட்டியல் ஒன்றில் உள்ளவற்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. 1911, 1916, 1932, 1942. ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2உடன் பொருத்துக. புரட்சிகர கருத்துக்களின் தந்தை பஞ்சாப் சிங்கம், இந்திய அமைதியின்மையின் தந்தை தேசபந்து. ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. தவறான வாக்கியங்களை கண்டறிக. கேசரி பத்திரிகை ஆங்கில மொழியில் வெளியிடப்பட்டது. மராத்தா பத்திரிகை மராத்தி மொழியில் வெளியிடப்பட்டது. ஓரியன் என்ற நூலை எழுதியவர் திலகர். திலகர் தக்காணத்திலுள்ள பெர்குசான் கல்லூரியில் பயிற்றுவித்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டும். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்துக. பண்டித ராமாபாய், வெங்கடரத்னம் நாயுடு, அன்னி பெசன்ட், ஹென்றி டெரோசியோ. ஆன்சர் ஆப்ஷன் பி 3142. வல்லபாய் பட்டேல் பற்றிய கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். பர்தோலி மாவட்டத்தில் வரிகொடா இயக்கத்தை நடத்தினார். 1931 கராச்சி காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமறுப்பு இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டார். 1952 இவர் இயற்கை எழுதினார். மேற்கண்ட வாக்கியங்களில் எவை சரி? ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. இந்தியாவில் நடந்த கீழ்க்கண்ட கலகங்களை காலவரிசைப்படுத்துக. வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் வேலை நிறுத்தம், மராத்தா விவசாயிகள் கிளர்ச்சி, சாந்தல்கள் கலகம், விசாகப்பட்டினம் புரட்சி. ஆன்சர் ஆப்ஷன் பி 3124. இந்தியாவில் வாகாபி இயக்கத்தின் தலைவரான ரே பரோலியை சார்ந்த சையது அகமது யாருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அப்துல் வஹாப். பொறுத்துக. டில்லி தர்பார், இந்திய சங்கம், இந்திய பணியாளர் சங்கம், செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் பி 3421. கீழ்க்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று ஏ, லாலா லஜபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர். காரணம் ஆர், அவர் 1 டஜன் புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார். மேலும் பல பத்திரிகைகளின் பதிப்பாசிரியராக இருந்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் மேற்கத்திய நாடுகள் தொழில் புரட்சியை சந்தித்த போது இந்திய தொழில்கள் மட்டும் நலிவடைந்தன. இந்தியாவின் பாரம்பரிய கைவினை தொழிற்சாலை சரி செய்ய முடியாத அளவில் நலிவடைந்தது.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளாக கடைபிடித்த நாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 16. வங்காளதேசத்தின் தேசிய கீதமான அமர் சோனர் பங்களாவை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். மெரினா கடற்கரையில் பிபின் சந்திரபால் எந்த ஆண்டில் மிகப்பெரிய கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1907. பின்வரும் தொடர்களில் சரியான காலவரிசை தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுதேசி இயக்கம், தன்னாட்சி சங்கம், சைமன் குழு, இந்திய தேசிய இராணுவம். காங்கிரசின் முதல் பெண் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. நேரு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக எத்தனை முறை பதவி வகித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 முறை. கீழ்க்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர். லக்னோவில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒருங்கிணைய காரணமாக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் 1906 ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்கா. பின்வரும் கூற்றுகளில் சர் சையது அகமது கான் குறித்த தவறான ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்களை குறியீடு மூலம் தேர்ந்தெடு. ஆர்வமிக்க நாட்டுப்பற்று மற்றும் தேசப்பற்று உடையவர். எல்பர்ட் மசோதாவை ஆதரிக்கவில்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியாவின் 2 கண்கள் என்றார். ஐக்கிய இந்திய நாட்டு சங்கத்தை துவக்கினார். ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். சரியான கால அட்டவணையை தருக. காந்தி இர்வின் ஒப்பந்தம், வங்காள பிரிவினை, சூரத் பிளவு, சைமன் குழு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. கீழே கொடுக்கப்பட்ட கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய். கருத்து: இந்தியாவில் கூட்டாட்சி கூறு என்பது முதல் வட்ட மேஜை மாநாட்டில் உதயமானது. காரணம்: இது காங்கிரஸ்காரர்களின் தீவிரவாத போக்கினை சமாளிக்க எடுத்துக்கொண்ட எதிர்நடையாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏயின் சரியான விளக்கம் ஆர் ஆகும். பொருத்துக: தேசபக்தன், சுயராஜ்யம், குடியரசு, நியூ இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. பொருத்துக: அன்னி பெசன்ட், பிபின் சந்திரபால், பூபேந்திரநாத் தத், திலக். ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. பொருத்துக: 1909 ஆண்டு சட்டம், 1919 ஆண்டு சட்டம், 1935 ஆண்டு சட்டம், 1947 ஆண்டு சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2.
கீழ்குறிப்பிட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மையினர் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டஃப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 72. பின்வரும் இணையர்களில் மிதவாதிகள் அல்லாதவர் யாவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிதம்பரம் பிள்ளை மற்றும் வாஞ்சிநாதன். கீழ்காண்பவைகளுள் இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சம்பத் கௌமுதி. கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். கருத்துக்கள்: இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓ ஹியூமினால் துவக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் பம்பாயில் நடந்தது. WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராவார். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டம் தாதாபாய் நவ்ரோஜியால் நடத்தப்படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 மட்டும். பொறுத்துக: தொல்லியல் பரப்பாய்வு துறை, தேசிய ஆவண காப்பகம், மெட்ராஸ் ஆவண அலுவலகம், தொல்பொருள் மற்றும் கலை மரபுடைமை சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 4321. அகில இந்திய முஸ்லீம் லீக் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1906. இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் சிறிய சிறுபான்மை அமைப்பு என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டஃப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாம்பே. மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கிடையேயான சூரத் பிளவு ஏற்பட்ட போது காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஷ் பிகாரி கோஷ். ஆங்கில அரசு வங்க பிரிவினையை எப்பொழுது அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1905 ஜூலை 20. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டஃப்ரின் பிரபு. அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, லாலா லஜபதி ராய். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அன்னி பெசன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. முதல் இந்திய பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு, முதல் பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? திரும்ப கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். முதலாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 72. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாலகங்காதர திலகர். பாம்பேவில் எந்த ஆண்டு கிலாபத் குழு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, செப்டம்பர் 1919. 1905 ஆண்டு வங்க பிரிவினையை ஏற்படுத்தியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் பி கர்சன் பிரபு. எம்ஜி ரானடேயின் உண்மையான சீடர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கோகலே. எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் முதல் பிளவு ஏற்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1907. கீழ்காண்பவைகளில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியன் அசோசியேஷன் கோபாலகிருஷ்ண கோகலே. அகிம்சை மற்றும் சத்தியம் போன்ற கொள்கைகளை காந்திக்கு விதைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜ் சந்திர ரவிஜிபாய். எந்த கவுன்சில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியினை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய கவுன்சில் சட்டம் 1909. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் சரியானவை எவை? மௌலானா ஆசாத், இந்தியா சுதந்திரம் பெறும், லாலா லஜபதி ராய், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, பாலகங்காதர திலகர், கீதா ரகசியம். ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. பாலகங்காதர திலகரை இந்திய அமைதியின்மையின் தந்தை என வர்ணித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேலண்டைன் சிரோல். முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியது? ஆன்சர் ஆப்ஷன் பி பம்பாய். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியான கூற்றை கண்டுபிடித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியே கிலாபத் இயக்கத்திற்கு காரணம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். கீழ்கண்ட வாக்கியங்களில் எவை சரி? கருத்து 1, கர்சன் பிரபுவின் இந்தியாவிற்கு எதிரான கொள்கைகள் தீவிரவாதிகளின் எழுச்சிக்கு காரணமாயிற்று. கருத்து 2, வங்காள பிரிவினை எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆயிற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பக்ருதீன் தியாப்ஜி. வங்காளத்திலிருந்து வெளிவந்த முதல் தாய்மொழி நாளிதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சமாச்சார் தர்பன். விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக. லக்னோ ஒப்பந்தம், சூரத் பிளவு, லாகூர் காங்கிரஸ் மாநாடு, சுயராஜ்ய கட்சி. ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. கீழ்காண்பவற்றை பொருத்துக. பத்திரிகை மற்றும் தொடங்கியவர். கேசரி, மூக் நாயக், நியூ இந்தியா, பஞ்சாபி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். காங்கிரசின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்கள் யாவர்? பெதிக் லாரன்ஸ், ஏயோ ஹியூம், டேவிட் யூல், வில்லியம் பெட்டர்பன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 4.
ஜாலியன்வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 13, 1919. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது? மிதவாதிகளின் அரசியல், தேநீர் விருந்து அரசியல், அரசியல் இறஞ்சுதல், முனைப்பான அரசியல். ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. கீழ்கண்டவர்களுள் ஒருவர் மிதவாதி ஆவார். பாலகங்காதர திலகர், தாதாபாய் நவ்ரோஜி, பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி 2. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இந்துஸ்தான் டைம்ஸ், நவஜீவன், இண்டிபெண்டன்ஸ், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. இந்தியாவின் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம் 1909. எந்த சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை தடை செய்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி அலுவலக இரகசிய சட்டம். பொறுத்துக. பத்திரிகைகள் மற்றும் பதிப்பாசிரியர்கள், வந்தே மாதரம், மகாராஷ்டிரா, ஹிந்துஸ்தான், பாம்பே கிரானிக்கல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. கீழ்காண்பவர்களில் யார் இந்திய புரட்சிகரமான சிந்தனையின் தந்தை என அறியப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பிபின் சந்திரபால். தேசிய இயக்கத்தை வளப்பெற செய்தது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மதசார்பற்ற கருத்தியல். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியின் முதல்வர்? ஆன்சர் ஆப்ஷன் பி அரபிந்தோ கோஷ். லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்ஹாப்பி இந்தியா. 1905ஆம் ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர் சையது அகமது கான். இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி டோக்கியோ. 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஷ் பிகாரி கோஸ். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் பிரசிடென்ட் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சையது பக்ருதீன் டயாப்ஜி. இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே. வி.டி. சவர்கர் அமைத்த ரகசிய சங்கத்தின் பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி அபினவ் பாரத். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எந்த சட்டத்தின் மூலம் இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சிலில் 2 இந்தியர்கள் இடம்பெற்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909. இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு? ஆன்சர் ஆப்ஷன் பி 2வது மாநாடு. காமன்வெல்த் வார பத்திரிகை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய கவுன்சில் சட்டம் 1909. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜாலியன் வாலாபாக் துயரம். அனைத்து இந்திய காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி பம்பாய் 1934. இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி 26 ஜனவரி 1930. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம், மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகம், மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம். ஆன்சர் ஆப்ஷன் பி 3412. 1907ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோஷலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மேடம் காமா. தி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1885. விநாயக் தாமோதர் சவர்காரின் குரு யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர். நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய்நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இதுவே எனது பணி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட் அம்மையார். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கல்கத்தா மாநகராட்சி சட்டம், பல்கலைக்கழக சட்டம், வங்க பிரிவினை, சூரத் பிளவு. ஆன்சர் ஆப்ஷன் பி 3412. பின்வரும் ஆண்டு சட்டங்களையும் தொடர்புள்ள நிகழ்வுகளையும் இணைக்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம், நிதிநிலை அறிக்கையை விவாதிக்க உரிமை, பர்மா பிரிக்கப்படுதல், ஆகஸ்ட் அறிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி 3412. பொறுத்துக. தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878, இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904, இந்திய ஆட்சி சட்டம் 1909, ரவுலட் சட்டம் 1919. ஆன்சர் ஆப்ஷன் டி 3241. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி திலகர்.
கீழ்வரும் நிகழ்வுகளின் சரியான காலவரிசையை காண். லக்னோ ஒப்பந்தம், மிண்டோ மார்லி சீர்திருத்தம், வங்க பிரிவினை, சூரத் பிளவு, முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படுதல். ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 5, 4, 2, 1. பாலகங்காதர திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1896. 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் அன்சாரி. மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வளர முக்கிய காரணமாக இருந்த வைசிராய் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கர்சன் பிரபு. இந்தியாவில் தேசிய வருவாயை முதலில் கணக்கீடு செய்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1929. பூனா சர்வஜனிக் சபையை நிறுவியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே. பின்வரும் கூற்றுகளில் கோகலேய பற்றிய தவறான கூற்றுகள் எவை? அரசியலில் இவர் ஒரு மிதவாதி, ஆனால் சமூக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் தீவிரமானவர். இவர் ஒரே நேரத்தில் அரசியல் முன்னேற்றத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் விரும்புபவர். இவர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் செயலற்ற எதிர்ப்பை எதிர்த்தவர். இவர் மேற்கத்திய நாகரிகத்திற்கு எதிரானவர். ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 மட்டும். அக்டோபர் 20, 1928 சைமன் குழுவிற்கு எதிரான ஒரு மாபெரும் ஊர்வலத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய். பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். அனைத்திந்திய கிலாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெல்லி, 1919. இந்தியன் சிவில் சர்வீஸ் பொது போட்டியில் வெற்றி பெற்று ஆனால் சவாரி செய்யும் தேர்வில் தோல்வி அடைந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அரபிந்தோ கோஷ். தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது ஏனெனில்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது. 1912 டிசம்பரில் டெல்லியில் உள்ள சாந்தினி சவுக்கில் டேஷ் என்பவர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹார்டிங் பிரபு. லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. காங்கிரசின் முதற்கட்டத்தை ஏன் போர்க்குணமிக்க தேசியவாதிகள் அரசியல் யாசகம் என்று அழைத்தனர்? காங்கிரசின் முதல் கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாராள கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதையே நம்பினர். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தியது. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2.
எந்த சட்டம் ஒப்பந்தங்களை உடைப்பது கிரிமினல் குற்றம் என்றும் தேயிலை பயிரிடுபவர்கள் ஓடிப்போன வேலையாட்களை எந்தவித வாரண்டும் இல்லாமல் கைது செய்யலாம் என்றும் கூறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உள்நாட்டு குடியேற்ற சட்டம் 1882. நார்த் கோட் ட்ரெவலியன் கமிஷனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ICS. லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணமாக அமைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லத்தியால் அடித்தல். விலை மதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோபால கிருஷ்ண கோகலே. 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீதி கட்சி. கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அன்னி பெசன்ட். 1916ஆம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தஷ்கிரா. இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் சி, அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது. தர்ஜீமன் குரான், அதாவது குரானின் அரபு மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிக சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். காங்கிரசின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர். தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திரதத், D.E. வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும் சரி. இந்தியன் அன்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வேலண்டைன் கிரோசி. பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர்? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலகங்காதர திலகர். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1910. பின்வருவனவற்றில் கோபால கிருஷ்ண கோகலேயுடன் தொடர்பு இல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாத இதழ் இந்தியாவின் குரல். இந்தியாவின் குரல் அப்படிங்கிற மாத இதழை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பகத்சிங். சத்யேந்திரநாத் தாகூர் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார். இவர் தேர்வு எழுதிய ஆண்டு?
ஆன்சர் ஆப்ஷன் சி 1863. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். இந்திய வரிமையியல் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி நவ்ரோஜி. கீழ்கண்டவர்களில் யாரை பாலகங்காதர திலகர் மோட்ச குருவாக கருதினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணா சாஹிப். கீழ்கண்ட கூற்றுகளில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய தவறான கூற்று எது? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தார். இவர் லிச்சான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர் ஆவார். இவர் அல்-கிலால் என்ற இதழை வெளியிட்டார். இவர் இந்திய தேசிய காங்கிரசுக்கு 1923 மற்றும் 1940 ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 4 கூற்றுகள் சரியானவை. 1வது கூற்று தவறானது. பூனா சர்வஜனிக் சபா பற்றி கருத்தில் கொள்க. மகாதேவ் கோவிந்த ரானடே இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டார். இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 1878 ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது. இவ்வியக்கம் அமிர்த பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகையை வெளியிட்டது. மேலே குறிப்பிட்ட வாக்கியத்தில் சரியானவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் கோகலேயை பற்றிய தவறான கூற்று எது? கோகலே இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905 ஏற்படுத்தினார். இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். காந்தி கோகலேயை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். காந்தி கோகலேயை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசன் என வர்ணிக்கின்றார். ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3 கூற்றுகள் சரியானவை. 4வது கூற்று தவறானது. கீழ்கண்ட இணைகளை கவனி. கோபாலகிருஷ்ண கோகலே, ஜே.ஏ. நடேசன், விஜய ராகவாச்சாரியார், லாலா லஜபதி ராய், வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, டி. ரங்காச்சாரியார், வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி. மேற்கண்ட இணைகளில் எது தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் சி 4 மட்டும். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மை? இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை, ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், 1893 லாகூர் அமர்வின் தலைவர். கீழ்கண்ட கூற்றுகளில் ஏ.ஓ. ஹியூமை பற்றி சரியான கூற்று யாது? 1883 மற்றும் 1884 ஹியூம் ரிப்பன் பிரபுவிற்கு ஆலோசகராக பணிபுரிந்தார். பிரம்மஞான சபை என்ற அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். 1884 இந்திய தேசிய யூனியனை ஆரம்பித்தார். இந்திய தேசிய யூனியனின் நோக்கம் இந்திய தேசியமாக இருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4 கூற்று சரியானது. அனைத்து கூற்றுமே சரி. கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக உருவெடுத்தன? பஞ்சாப், வங்காளம், மகாராஷ்டிரம், தூத்துக்குடி. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. கூற்று ஏ அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லிம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார். காரணம், லீக் நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் நடந்தேறின.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று ஏ சரி, காரணமார் கூற்றை விளக்குகிறது. பின்வரும் கூற்றுக்களை காண்க. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாகும். 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். 1905 ஆகஸ்ட் 7 கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 2, 3 சரியானவை. அனைத்து கூற்றுகளுமே சரி. இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி. அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரோஜினி நாயுடு. முதல் இந்திய பெண் தலைவரும் சரோஜினி நாயுடு தான். மாநில தன்னாட்சி என்பது டேஷின் பிரதான பரிந்துரையாக இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி. கோகலேவின். ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி. லால், பால் மற்றும் பால். லால் அப்படிங்கிறது லாலா லஜபதி ராய், பால் அப்படிங்கிறது பாலகங்காதர திலகர் மற்றும் பால் அப்படிங்கிறது பிபின் சந்திரபால். இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. அபுல் கலாம் ஆசாத். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏப்ரல் 13, 1919. இந்திய தொண்டர் சங்கத்தை தொடங்கியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி. கோபால கிருஷ்ண கோகலே. 1957 ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையேயான மோதல் என்ற கருத்தை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. சர் சீலி. டேஷ் ஆண்டு சட்டம் இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி. 1909. அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது 1906 ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி. டாக்கா. நெக்ஸ்ட் டாபிக் சுதந்திரத்திற்கு பின் இந்தியா, அதாவது சுதந்திரத்திற்கு பின்பு 1947 முதல் 1956 வரை நடந்த நிகழ்வுகள் பற்றின கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது கீழ்கண்ட அரசியல் கட்சிகளில் எந்த கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியில் இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி. சோஷலிஸ்ட் கட்சி. இந்திய பிரிவினையின் போது இந்து இஸ்லாமியர் இடப்பெயர்வில் ஏற்பட்ட வருத்தத்தக்க நிகழ்வு குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவில் இடம்பெறாத உறுப்பினரை அடையாளம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. மேஜர் ஜெனரல் ட்ரீஸ். நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஜவஹர்லால் நேரு. சுதந்திர கட்சி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1959. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி. 1947 ஆகஸ்ட் 16 பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்தது.
இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 1964. அமென்ஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு 1961 ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞரால் நிறுவப்பட்டது. அது யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பீட்டர் பெனின்சன். கீழ்வருவனவற்றுள் எந்த ஒரு நிகழ்வு இந்திரா காந்தியோடு தொடர்பில்லாதது? ஆன்சர் ஆப்ஷன் பி போபால் விஷவாயு கசிவு துயரம். 1947 ஆண்டில் இந்தியா சுதந்திரமடைந்த பொழுது பின்வருபவருள் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆச்சாரியா கிருபாலினி. பூதான் இயக்கத்தை ஆரம்பித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆச்சாரிய வினோபா பாவே. நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பண்டிட் மோதிலால் நேரு. மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறினார். அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சர்தார் பட்டேல். நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவின் சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் டேஷை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்களாட்சியும் குடியுரிமையும் கலந்தது. அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூனா. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இது எங்கள் மரபணுவில் உள்ளது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நரேந்திர மோடி. அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி சர்தார் பட்டேல். தாஷ்கண்ட் ஒப்பந்தம் கீழ்கண்ட எந்த நிகழ்வுடன் சம்பந்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா பாகிஸ்தான் போர் 1965. ஸோ இதோட 500 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஃபஸ்ட் பார்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.